ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவா குக் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி இட்லி மாவு வச்சு எப்படி ஜூஸியான ஜிலேபி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு அரை கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கோதுமை மாவு வேணாலும் எடுத்துக்கிறங்க. இப்போ அதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம இட்லி மாவில் உள்ள ஈரப்பதத்துலேயே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா இந்த அளவு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நம்மளுக்கு கரெக்டாக இந்த பதத்துக்கு இருக்கணும். கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஜிலேபி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிடுவோம். அதுக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ 3 ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி அதையும் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்மளுக்கு போட்ட சுகர் எல்லாமே கரைஞ்சிருச்சு. நம்மளுக்கு பாகுப்பதம் தேவையில்லை, சுகர் கரைஞ்சாலே போதும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு நம்ம கோன் சேஃப் பேப்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த பேப்பர் இல்லைன்னா நார்மல் பால் கவர், பாலித்தீன் கவர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு கிளாஸில் இது மாதிரி வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு நம்ம ஜிலேபிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து ஃபுல்லாக உள்ளே ஊற்றிடுவோம். இது மாதிரி ஃபுல்லாக உள்ளே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம எடுத்து ரப்பர் பேண்ட் வச்சு அப்படியே மேலே போட்டுருவோம். நல்லா க்ளோஸ் பண்ணிடுவோம். இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறங்க. பண்ணிக்கிட்டு இந்த ஓரத்தில் அப்படியே லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுற்றி விடணும். ஃபஸ்ட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நம்மளுக்கு ஜிலேபி எல்லாமே உடஞ்சி போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சுற்றி விட்டுருங்க. இது மாதிரி ஃபுல்லுமே இது மாதிரி நல்லா சுற்றி விட்ருங்க. நம்மளுக்கு மாவு கரெக்டாக இந்த பதத்துக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு சுற்றுறதுக்கு நல்லாவே வரும். இந்த மாதிரி நான் ஒரு 4 ஜிலேபி சுற்றிக்கிறேன். இது மாதிரி ஃபுல்லாக சுற்றி விட்டுருவோம். சுற்றி விட்டுட்டு நம்ம இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு அப்படியே திருப்பி விட்டுருவோம். இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பி விட்டுருவோம். நம்மளுக்கு நல்ல 4மே வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிடுவோம். எடுத்து இப்போ ஒரு பிளேட்டில் வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம எடுத்து சுகர் சிரப்பில் வச்சுருவோம். இது மாதிரி ஃபுல்லுமே வச்சுருவோம். ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே போதும். ஃபுல்லாக வச்சுட்டு பின்னாடியும் திருப்பி விட்டுருவோம். நம்மளுக்கு நல்லா பாகில் மூழ்கினாலே போதும். இப்போ நல்லா மூழ்கிடுச்சு. இப்போ அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள் எப்படி சூப்பரான ஜூஸியான நம்மளுக்கு ஜிலேபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். இது மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிடுவோம். நம்ம இட்லி மாவில் பண்ணுறதுனால இது செஞ்ச உடனே ஃபஸ்ட்டு நாள் மட்டும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியாது. அதனால உங்களுக்கு வேணுங்கிற அளவு கம்மியாகவே பண்ணிக்கிறங்க. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.